கத்தி படத்தோடைய டைட்டில் கார்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோடைய கதைக்கு ஏத்த மாதிரியே டைட்டில செலக்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான சீன்ஸ் எல்லாமே கத்திய யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. விவசாயி வந்து கருத இருக்கிற கத்திய வச்சு தான் 6 விவசாயிங்க வந்து இறந்து போவாங்க. அதே மாதிரி கத்தியால தான் வில்லனும் கத்தி குத்தி தான் வந்து இறந்து போவாரு. 2 பொண்ணுங்க வந்து கதிரேசன இன்டர்வியூ எடுக்க வரும்போதும் கத்திய வச்சு தான் சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. வில்லனோட ஆளுங்க கதிரேசன் கிட்ட கேஸ் வாபஸ் பண்ண சொல்லி பேரம் பேசியிருப்பாங்க. அப்ப கதிரேசன் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, துருப்புடிச்ச கத்திய வச்சு குத்தி கிழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி கத்தின்னு டைட்டில் போடும்போது கத்தியில அந்த சில்வர் போர்ஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒயிட் கலர் லைட் எஃபெக்ட் குடுத்திருப்பாங்க. விஜய் நடிச்சு 2014ல ரிலீஸ் ஆன படம் கத்தி. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோடைய நேம் கார்டு போடும்போது விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதுக்காண்டி மாட்டு வண்டியை வந்து அனிமேஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. தண்ணி பிரச்சனை பத்தி பேசியிருப்பாங்க. அதனால இந்த அடிகுழாயி தண்ணி எடுத்துட்டு போற மாதிரி அனிமேஷன்ல கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கார்ப்பரேட் கம்பெனினால தான் விவசாயிங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா கார்ப்பரேட் கம்பெனியையுமே அனிமேஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. விஜய் இந்த படத்துல டபுள் ஆக்டர்ல பிளே பண்ணியிருப்பாரு. கத்தி என்கின்ற கதிரேசன்கிற ரோல்லையும் ஜீவானந்தங்கிற ரோல்லையும் பிளே பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கதிரேசனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கதிரேசன் வந்து ஃபர்ஸ்ட் ஜெயில இருப்பாரு. ஆனா ஏன் ஜெயில இருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை ரவி சொன்ன மாதிரி கதிரேசனுடைய அம்மா பாலம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அடிபட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அவங்க அம்மாவை வந்து ஒருவேளை பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம். அவங்க அம்மா இறந்து போனப்ப கதிரேசன் வந்து என்னன்னு சொல்லி தட்டி கேட்டிருந்திருக்கலாம். ஸோ அதனால கதிரேசன் வந்து ஜெயிலுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். கதிரேசன் வந்து ஜெயில இருந்து தப்பிச்சு போவாரு. ஆனா இவர் தப்பிக்கல. வேற ஒரு கைதி எப்படி தப்பிச்சு போனாரு அப்படிங்கிறதுக்காண்டி இவர் ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோடைய மொத்த கதையே வந்து ஜீவானந்தத்தோடைய இடத்துல கதிரேசன் இருக்க போறாரு அப்படிங்கிறத இந்த ஒரு சீன்லயே ஆடியன்ஸுக்கு அழகா சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. போலீஸ்காரங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 20 தடவை தப்பிக்கிறதுக்காண்டி ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட கேட்டோம்னா இந்த ரவுடி எப்படி தப்பிச்சு போனான் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுவான் அப்படின்னு போலீஸ்காரர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ ஏன் 20 முறை தப்பிக்க ட்ரை பண்ணியும் தப்பிக்க முடியல அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக அந்த கைதி எப்படி தப்பிச்சு போயிருப்பான் அப்படிங்கிறதுக்காண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெயிலோடைய ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா தாங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பாரு. ஸோ ஜெயிலோடைய ப்ளூ பிரிண்ட் கதிரேசனுக்கு தெரியாததுனால தான் அவரால் தப்பிக்க முடியாமல் இருந்திருக்கும். இதே இது ஜெயிலோடைய ப்ளூ பிரிண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் கரெக்டாக தப்பிச்சிருவாரு. அதே மாதிரி தான் படத்தோட இடையில சென்னையோடைய ப்ளூ பிரிண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் பாலம்லாம் எப்படி பிரியுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி வராம ஸ்டாப் பண்றதுக்காண்டி ப்ளூ பிரிண்ட்டை பார்ப்பாரு. இந்த ஒரு சீன்ல ஒரு லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கதிரேசன் போட்டிருக்கிற ஜெயில் ட்ரெஸ் வந்து மார்க்கர் வச்சு நம்பர் எழுதுன மாதிரி சின்னதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏர்போர்ட்ல லக்கேஜ் செக்கிங் அப்ப கதிரேசனை உள்ளக்க போயிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அவருடைய பேண்ட்ல 2 ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, லக்கேஜில் ஓட்டக்கூடிய அந்த ஸ்டிக்கர் வந்து செக்குடு லக்கேஜ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு செல்ஃபிஷாக தான் வந்து யோசிப்பார் கதிரேசனுடைய கேரக்டரு. யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறமாட்டி விவசாயிங்க வந்து இந்த தண்ணிக்காண்டி உயிரையே விட்டுருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொண்டுட்டு வருவார். கடைசியில் அவங்க ஊருக்கு தண்ணி வந்து இவர் மூலமாக தான் வந்தாலும் இதுக்கு காரணம் நான் கிடையாது ஜீவானந்தம்னு சொல்லி அவருக்கு விட்டு கொடுத்து இவர் விலகி போய் கடைசியில் போலீஸை வர வச்சு இவரே வந்து ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ஆசிரமத்துக்கு கதிரேசன் வந்திருப்பாரு. அப்ப அந்த ஆசிரமத்துக்கு வெளியில வந்து அன்னை தெரசான்னு போர்டு இருக்கும். அதே மாதிரி ஆசிரமத்துக்குள்ளேயும் அன்னை தெரசாவுடைய நிறைய போட்டோஸ் இருக்கும். அவங்களுடைய சம்பந்தப்பட்ட வசனங்களும் எழுதியிருக்கும். அன்னை தெரசாவுடைய சிலையும் ஆசிரமத்துக்கு வெளியில பார்க்க முடியும். அன்னை தெரசாவுடைய போட்டோஸுக்கு பக்கத்துல நிறைய புக்ஸா வச்சிருப்பாங்க. அங்கங்க அதெல்லாம் வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட புக்கா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த விவசாயிங்களுக்கு தண்ணி எப்படி கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிறத கதிரேசன் ஒரு சீன்ல ரெஃபர் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கதிரேசனை 2 பொண்ணுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா 9 o'clockனு டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
கேமராலாம் செட் பண்ணி எல்லாரும் வெளியில போங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேமராவ அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டி டைம் பார்த்தோம் அப்படின்னா 10:50ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா திரும்பவும் ஃபைட் பண்ணும்போது 9:00ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீன்ல கன்டினியூட்டியே மிஸ் பண்ணியிருப்பாங்க. கதிரேசன் வந்து திருந்தினதுக்கு அப்புறம் எப்படி இந்த கார்ப்பரேட் கம்பெனியை அழிக்கிறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மூலதனம்னு ஒரு புக் இருக்கும். ஸோ இவருக்கு விவசாயம், தண்ணி, கார்ப்பரேட் பிரச்சனை இதெல்லாம் வந்து புதுசா இருக்கும். இதெல்லாம் பத்தி தெரியாத மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறதே தெரிய வரும். அதனால பேசிக்ல இருந்து கத்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் அந்த புக்கையுமே ஒரு ஃபோக்கஸ் வச்சிருப்பாங்க. கதிரேசன் வந்து ஜீவானந்தத்தோடைய கதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கதிரேசன் வந்து ரொம்ப கில்ட்டி ஆகி கூனி குறுகி போய் தான் வந்து அந்த பணம், அவார்டு, சில்லறையையும் வந்து வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி எப்பப்ப கதிரேசனா இருக்கிறாரோ அப்பெல்லாம் வந்து டிஷர்ட் போட்டிருப்பாரு. இதே இது ஜீவானந்தத்தோடைய இடத்துல கதிரேசனா இருக்கும்போது முக்கியமான சீன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஜீவானந்த மாதிரி ஷர்ட் போட்டிருப்பாரு. அவார்டு வாங்குற ஃபங்க்ஷன்லயும் சரி, ஜீவானந்த தான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அப்பயும் சரி, இன்டர்வல் பிளாக்லயுமே சரி, செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீவானந்த மாதிரி தான் வந்து காஸ்டியூம் போட்டிருப்பாரு. அங்கிதா வந்து ஜீவானந்தத்தை லவ் பண்றாங்களா, கதிரேசனை லவ் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக தான் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது கதிரேசன் வந்து நார்மலான டிஷர்ட்ல தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதனால தான் கிளைமேக்ஸில் எத்தனை வருஷம் கழிச்சு நீ திரும்பி வந்தாலும் உனக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கீதா வந்து சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கதிரேசன் வந்து ஏன் காயினை வச்சு சண்டை போடுறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த காயின்ஸ் வந்து மக்கள் சேர்த்து வச்ச காயின்ஸா இருக்கும். மக்களே வந்து கதிரேசன் மூலமா வில்லன் ஆளுங்களை அடிக்கிறதுக்கான ரெஃபரன்ஸா கூட காயினை வச்சு அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கதிரேசன் வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு வர ஷர்ட் வந்து மாடர்னா ஸ்டைலா டிஷர்ட்ல தான் வந்து போட்டுட்டு வந்திருப்பாரு. இதே இது அந்த லயன் கிளப் அவார்டு வாங்கும்போது ஜீவானந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அதுக்கு அடுத்து ஜீவானந்தத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டதுனால விவசாயி பக்கத்துல கதிரேசன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் அவருடைய காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜீவானந்தம் என்ன மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் கதிரேசனும் யூஸ் பண்ணுவாரு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் டபுள் ஆக்டரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா ஷர்ட்ல 2 பாக்கெட் வச்சிருக்கிற மாதிரி கதிரேசன் வந்து யூஸ் பண்ணுவாரு. ஒரு ராவான கேரக்டரா தான் வந்து கதிரேசன் வந்து இருப்பாரு. ஒரு பக்கம் ஜெயில இருந்து கெத்தா தப்பிச்சு வந்தாலும் இன்னொரு பக்கம் பாவமான கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அது ஜீவானந்தத்தோடைய கேரக்டரா தான் இருக்கும். மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி பத்திரத்துல கை நாட்டு வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அழுகிறதா இருக்கட்டும், இன்னர்வியரோட போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறதா இருக்கட்டும், ஜீவானந்தத்தை சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போலீஸ்காரவங்க போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே ஜீவானந்தம் வந்து ஒரு பாவமான கேரக்டரா தான் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல ஜீவானந்தம் வந்து கம்யூனிசத்தை பத்தி பேசும்போது ரெட் கலர் ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இதே இது கதிரேசன் வந்து விவசாயத்தை கண்டி போராடும் போதும் ரெட் கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டிருப்பாரு. அதே மாதிரி ஜீவானந்தங்கிற பேர் வந்து உண்மையிலேயே ஒரு தமிழ் கம்யூனிஸ்டோட தலைவருடைய பேரும் கூட சொல்லலாம். அதனால தான் இந்த படத்துல ஜீவானந்தம் வந்து கம்யூனிசத்தை பத்தி சொல்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஜீவானந்தமும் சரி, கதிரேசனும் சரி, நம்மளுடைய பிரச்சனை வந்து பேப்பர்ல வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாரு. ஆனா பேப்பர்ல வரவிடாம தடுப்பாங்க. அதனால தான் இந்த கத்தி படத்தோட தீம் மியூசிக் போடும்போது பேப்பர்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. கதிரேசன் வந்து ஜீவானந்தத்தோடைய அம்மா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் ஃபோன்ல தான் பேசியிருப்பாரு. கிளைமேக்ஸ்ல தான் கதிரேசனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. சதீஷ் வந்து ரவிங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. ரவியோடைய ஃபர்ஸ்ட் சீனுமே வந்து கதிரேசனை பார்த்து உனக்கு இன்னைக்கு ரிலீஸ் இல்லையே அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு கதிரேசன் வந்து நானே ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எதிர்பாராத டேட்ல டக்குன்னு ரிலீஸ் பண்ணினாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு ஆண்டி கூட இந்த டைலாக்கா வச்சிருந்திருக்கலாம். கதிரேசன் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை கிழிச்சு போட்டுருவாரு. ஆனா ரவிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்து கொடுத்தோம், எப்படியாவது கதிரேசனை வந்து ஃப்ளைட்ல அனுப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி கனெக்ட் பண்ற விதமா அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சாங்ல பக்கம் வந்து முத்தங்கள் தா அப்படிங்கிற இந்த பாட்டுல ரவி வந்து ஏர்போர்ட்ல இருக்கிறவர்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாம காட்டியிருப்பாங்க. ரவியும் கதிரேசனும் ஒரு கட்டத்துல ஆசிரமத்துக்கு வந்திருப்பாங்க. அப்ப கதிரேசன் வந்து
வந்து அந்த 6 விவசாயிங்களுடைய தெவசத்துக்கு சாமி கும்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப இந்த 6 பேரு யாரு அப்படிங்கிறத கதிரேசனால கேட்க முடியாது. அதனால ரவி வந்து கேட்பாரு. ஸோ யாரு கேட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத கரெக்ட்டான ஆளா சூஸ் பண்ணியிருப்பாங்க. சமந்தா இந்த படத்துல அங்கிதாங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. துப்பாக்கி படத்துல எப்படி காஜல் வந்து கீய எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமாட்டி விஜயும் வந்து ஸ்லீப்பர் செல்ல மீட் பண்ணுவாரோ, அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ரவி வந்து கஷ்டப்பட்டு பேங்காக்கு டிக்கெட் வாங்கியிருந்தாலும், கதிரேசன் வந்து அங்கிதாவ பார்த்த உடனே டிக்கெட்ட கிழிச்சு போட்டு அங்கிதாக்காண்டி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆசிரமத்துல ஒரு தாத்தாவுக்கு நெஞ்சுவலி வந்திருக்கும். அப்ப அங்கிதா வந்து அந்த தாத்தாவை பார்க்கறதுக்காண்டி ஆசிரமத்துக்கு வந்திருப்பாங்க. இருட்டுல கதிரேசன் வந்து அங்கிதாவை அரைஞ்சிருவாரு. அதுக்கு அடுத்த சீன்லயே கண்டினியூட்டியா ஃபிங்கர் பிரிண்ட் கன்னத்துல இருக்கிறத காமிச்சிருப்பாங்க. கதிரேசன் வந்து அங்கிதாவை லவ் பண்ணுவாரு. ஸோ அங்கிதாக்காண்டி எதுவும் செய்வாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை அடிக்கிறதா இருக்கட்டும், கேரம் போர்டுல விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவ்வளோ அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல நடிச்சிருக்கிற வில்லன் கேரக்டர் வந்து சிராஜுங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இதுதான் வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மூவியா இருந்தாலும் இவரே இந்த படத்துக்கு டப்பிங் பேசிங் கொடுத்திருக்கிறாரு. சிராஜ் வந்து ஆஃபீஸில் விவசாய ஆளுங்களை இடத்த ஏமாற்றி வாங்குவார் அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலாக அவருடைய ஆஃபீஸில் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்களாக ஆர்ட் ஒர்க்கு பண்ணியிருப்பாங்க. மாட்டு வண்டி வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க, மாடோடைய தலையை ஃபேஸ் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. ப்ரீ கிளைமேக்ஸில் வில்லனுடைய இடத்துக்கு கதிரேசன் வந்து ஃபைட் பண்ணும்போது அந்த இடமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விவசாயிகளுடைய திங்ஸாக இருக்கும். இந்த பொருளை வச்சு பார்க்கும்போது இத்தனை பேரோட விவசாயிகள்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது மக்கள் வந்து கதற சத்தம் கொடுத்து சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைம் லைன் பார்த்தோம் அப்படின்னா 2014 ஜூலை மாதம் நடக்கிற மாதிரி கதை நகரும். கதிரேசன் வந்து தப்பிச்சு ரவி ரூமுக்கு வரும்போது 24 7வது மாதம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அன்னை தெரசா ஆசிரமத்துக்கு வந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா 27ன்னு கேலண்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜீவானந்தம் எந்திரிச்சு கண்ணு முழிச்சு பார்க்கும்போது 28 ஜூலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜீவானந்தத்துக்கு அவார்டு கொடுக்கறதுக்காண்டி ஒரு தாத்தா கதிரேசனுக்கு கால் பண்ணும்போது அப்ப அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆகஸ்ட் 4 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கதிரேசனுக்கும் ரவுடிக்கும் சண்டை வரும். அப்ப ஆகஸ்ட் மாத கேலண்டரை பார்க்க முடியும். விவசாயிகளுடைய பிரச்சனையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸுக்கா போவாங்க. அப்ப வந்து ஆகஸ்ட் மாத கேலண்டர் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்துல பாலமும் ஒன் ஆஃப் த கேரக்டர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரவியும் கதிரேசனும் பாலத்து மேல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது தான் அங்கிதாவுடைய நம்பருக்கு கால் பண்ணியிருப்பாரு கதிரேசன். அப்ப அங்கிதா வந்து ஃபேக் நம்பர் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரிய வரும். பாலத்துக்கு மேல இருந்து தான் வந்து கதிரேசனும் ரவியும் ஜீவானந்தத்தை வந்து மீட் பண்ணுவாரு. மறுநாள் வந்து பாலத்துக்கு பக்கத்துல கதிரேசனும் ரவியும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து ஜீவானந்தம்னு நினைச்சு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜீவானந்தத்தை பத்தி தெரிஞ்ச உடனே கதிரேசன் வந்து ஆசிரமத்தை விட்டு கிளம்பி போயிடுவாரு. அப்ப பாலத்துல ஆட்டோ போய்கிட்டு இருக்கும்போது தாத்தாமார்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ரவி வந்து கதிரேசன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு யூட்டர்ன் போட்டு ஆசிரமத்துக்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பாலத்திலேயே வண்டி ஓட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பாலத்துக்கு கீழே உட்காந்து தான் போலீஸுக்கு கால் பண்ணியிருப்பாரு கதிரேசன். நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஏன் பாலத்துக்கு வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கதிரேசனுடைய அம்மா வந்து பாலம் கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் கல்லு விழுந்து கதிரேசனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ரவி வந்து இந்த தாத்தா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் இந்த படத்துல பாலமும் ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த படத்துல பாலம்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. ஆனா அது வந்து படத்துல வைக்கல, யூடியூப்ல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அந்த பாட்டு முழுக்க முழுக்க பாலத்திலே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாலம் சாங்ல நீங்க லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மினிட் வந்து மேரேஜை பற்றி சொல்லியிருப்பாங்க, 2வது மினிட் வந்து சாமியை பற்றி சொல்லியிருப்பாங்க, 3வது நிமிஷம் வந்து குழந்தைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க, 4வது நிமிஷம் வந்து இறப்பை பற்றி லிரிக்ஸாக அமைஞ்சிருக்கும். பொதுவா பாலம் அப்படின்னா ஒரு இடத்த கடக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அது பாலத்துக்கு மேலே ஏறி போனோம்னா ரொம்பவே ஈஸியாக போயிடலாம். ஸோ அதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் கதிரேசன் வந்து விவசாய ஆளுங்களுக்கு இடத்த திரும்ப வாங்கி தர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி அந்த கிராமத்து ஊரில் வந்து பெண்கள் வந்து தனியாக இருக்கிற மாதிரியும் ஆண்கள் எல்லாருமே வெளியூரில் வேலை பார்க்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஸோ குடும்பங்கள் ஒன்று சேர வைக்கிற ஒரு பாலமாக கதிரேசனுடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாங் வந்து
கதிரேசன் அங்கிதாவை வர்ணிச்சு பாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. செல்ஃபி புள்ள சாங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு காலகட்டத்தில் செல்ஃபி எடுக்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் சாங்காகவே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. யார் பெற்றோ மகனோ சாங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கதிரேசன் வந்து யாருன்னு அப்படிங்கிறது தன்னூத்து மக்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அவர் தான் வந்து முழுக்க முழுக்க தன்னூத்துக்கு தண்ணி வர வச்சதும் அவர்னால தான் இருக்கும். கார்ப்பரேட் கம்பெனியை மூட வச்சதுமே வந்து அவர் மூலமாக தான் இருக்கும். ஸோ அதனால அவரை பாராட்டி இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. இந்த படத்தில் பாலம் சாங் வந்து ஒன்று இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய மெயின் பில்லராக இருக்கிறது வந்து பாலம் தான். இந்த பாலத்தை வச்சே படத்தில் ஒரு பாட்டும் எழுதியிருப்பாங்க. பிஜிஎம் உடைய டாப் 10 ரேங்கிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கத்தி படத்தோடைய பிஜிஎம் டாப் 10லயுமே இருக்கும். இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸா இருக்கும். புகைப்பிடித்தால் தீங்கு விளைவிக்குங்கிற ஃபர்ஸ்ட் எப்போதுமே ஒரு ஃப்ரேம் வைப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து அந்த இது இருக்காது. ஏன்னு கேட்டோம்னா இந்த படத்துல ஒரு சீன்ல கூட சிகரெட் அடிக்கிற மாதிரி இருக்காது. துப்பாக்கி, எந்திரன், சிவாஜி படங்கள் வந்து பேன் இந்தியா லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகி தான் 100 கோடி கலெக்ஷன் ஆச்சு. ஆனா கத்தி படத்துல சிங்கிள் லாங்குவேஜ்லயே ரிலீஸ் ஆகி 100 கோடி கலெக்ஷன் ஆச்சு. இந்த கதையில 6 பேர் கத்தியால சூசைட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் இருக்கும் இந்த படத்துக்கு. அதே மாதிரி படத்தோடைய கிளைமேக்ஸ்ல வில்லன் வந்து கத்தி குத்தி தான் இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. 6 பேர் இறந்து போகும்போது கார்ப்பரேட் கம்பெனி மூலமா தான் இறந்து போறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல கார்ப்பரேட் கம்பெனியோடைய போஸ்டர் ஒட்டி வச்சிருப்பாங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல வில்லன் இறந்து போகும்போதுமே வந்து அவருடைய பேக்ரவுண்ட்ல விவசாயி மூலமா தான் இறந்து போறாரு அப்படிங்கிறதுக்காண்டி விவசாயம் சம்பந்தப்பட்ட திங்ஸ் வச்சிருக்கிறத பார்க்க முடியும். ப்ரீ கிளைமேக்ஸ்ல கதிரேசன் வந்து வாட்டர் டேங்க்ல இருந்து வெளியில வந்து பேசுற டயலாக் எல்லாமே சிங்கிள் ஷாட்ல எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி யூடியூப்ல அந்த ஒரு சீனோட வீடியோ மட்டும் ரொம்பவே வைரலா இருக்குது. காயின் ஃபைட் சீன் வந்து இந்த படத்துல ரொம்பவே பிரபலமாவே பேசப்பட்டுச்சு. தமிழ் சினிமாவில் இது ஒரு யூனிக்கான ஃபைட் சீன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. துப்பாக்கி படத்துலயும் சரி இந்த படத்துலயுமே சரி இன்டர்வல் பிளாக்ல ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற வார்த்தை வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. கத்தி படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் துப்பாக்கி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கத்தி படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.